ஹார்திக் பாண்டியாவை சிஎஸ்கே வாங்க போறாங்கன்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சடகோபன் ரமேஷ் சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியாவை வாங்க கூடாதுன்னு ஒரு சின்ன அட்வைஸ கொளுத்தி போட்டு இருக்காரு. ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ண போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிஎஸ்கேவுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தேவைன்றது உண்மைதான். அதுக்காக பிரேவிஸ், சிவம் துபே, ஆயுஷ் மாத்ரே இந்த மாதிரியான சின்ன பசங்களை சிஎஸ்கே இழந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க தான் சிஎஸ்கேவோட எதிர்காலம். அதையும் மீறி சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியாவை வாங்கினாலும் அவரை கேப்டனா மட்டும் போடக்கூடாது. ஏன்னா ஹார்திக் பாண்டியான்றவர் ஒரு சிறந்த பிளேயர், ஆனா மோசமான கேப்டன். குஜராத் அணிக்கு என்னதான் கப்பை வாங்கி கொடுத்தாலும் அந்த மனுஷன் அங்கிருந்து வெளியே போன பிறகு மறுபடியும் அந்த அணி ஃபைனலுக்கு போனாங்க. ஆனா இவர் பொறுப்பேற்றுக்கிட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி சீசன்ல 9வது 10வது பிளேஸ் பிடிச்சு கீழே போயிட்டாங்க. இதுக்கு ரீசன் பாண்டியா தன்னுடைய திறமையை முழுசா பயன்படுத்தல. கடந்த சீசன்ல 10 போட்டி விளையாடி இருக்கிறாரு. அதுல 22 ஓவர் மட்டும் தான் போட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாம பேட்டிங்ல பிரிவியஸா வந்து இறங்கி எல்லா சிச்சுவேஷனையும் சமாளிச்சிருக்கலாம். ஆனா மனுஷன் கடைசி நேரத்துல இறங்கி தான் காலவாரி விட்டு இருக்கிறாரு. ஆனா குஜராத் டீம்ல இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது. கோச் ஆஷஸ் நெக்ரா கொடுத்த அழுத்தத்தின் மூலமா தான் பாண்டியா சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சாரு. சோ பாண்டியா கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் நாக்க நம்ம வெளியே கொண்டு வரணும்னா கண்டிப்பா ஒரு சிறந்த கேப்டன் கோச்சால மட்டும் தான் முடியும்னு சடகோபன் ரமேஷ் சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டேக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஹார்திக் பாண்டியாவை யங் பிளேயர்ஸ் கொடுத்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.